கோவில வண்டி எடுத்துட்டு வா, மேலே கழட்டி விட்றலாம். மேலே கழட்டி விட்றலாம், இங்கே எடுத்துட்டு வா. அந்த வண்டியில் மாட்டணும்ல. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 5 கிலோ ஒரு 2 மணி நேரம் இருக்குது ப்ரோ 2 சைட்டில். அதுதான் ஓட்ட போடான்னு. இதுதான் ப்ரோ நேற்று சொன்ன பார்ட்டி. ஒரு நாள் விட்டு ஓட்டுற நிலமா. ஏய் நீ என்னடா பண்ணுற? கழட்டு கழட்டு அடிக்க அடி. சொல்லுண்ணா, எடப்பாடி யார் நம்பரு? சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிண்ணா. நோவா சீரிஸா? நான் நம்பர் தட்டாங்க. ஒரு ஆனந்தன்னு ஒரு பையன், அவன் நம்பர் தட்டா. சென்டர் கழிச்சு விடுங்கடா. ஃபஸ்ட்டு எல்லாம் தொடச்சி விட்டு மாட்டிட்டு வந்துடுங்க. பைசன் பேர் அண்ணா 3/9/49. என்னடா பண்ணுறான்? குடுறானா? போதும், அப்படியே ஆஃப் பண்ணு. அஞ்சு கலப்பையில் வேறு ஒரு பட்டை போல்ட் இருக்காது, அதை வேறு போடணும். 5 கலப்பையில் வேறு ஒரு பட்டை போல்ட் இருக்காது இல்லைடா சந்தோஷ்? 5 கலப்பையில் ஒரு பட்டை போல்ட்டு போடணும். ஏன்டா? போ 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 போ. பின்னுங்க இருக்குதுடா, இருக்குதுடாங்க. தூக்கடா சார் கோல். இன்னும் கொஞ்சம் முன்னாடி. லைட்டாக ரிவர்ஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இன்னும் கொஞ்சம். ஒரு ஆட்டு. இன்னும் பிடிச்சி கடிச்சு பிடிச்சிடா சந்தோஷங்கிறேன். பின்ன கீழே இருந்து மேலே போனோம், மேலே இருந்தா அது எதுக்கு அப்படி போடுறோம்? யாருக்கு தெரியுங்கிறியா? கட்டி காட்டில் ஓட்டமா கழுண்டு போகாதுக்கு, மண் அதில் வந்து படாத பட்டா கல்லாதுக்கிறதுக்கு. இல்லை கொஞ்சம் இல்லை லிவரை இறக்கி விட்டு இருக்கணும். இல்லை கோவில் சொருவுறதுல பெரிய ஆள் சந்தோஷ், சொருவுறதுல பெரிய ஆள், கோவில் விடுறதுல பெரிய ஆள். போ போய் ரிவர்ஸ் விடுவோம். போ. எந்த பட்டை அன்றைக்கி கழுவிட்டு போயிடுச்சு? அந்த பட்டை முன்னாடி அதுக்கு ஒரு போல்ட் ஒன்று, அந்த கொட்டிருக்கிறீங்களா அதுலேயே ஒரு போல்ட் ஒன்று எடுத்து அந்த பட்டையை கழட்டிவிட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணு. போங்க ரிவர்ஸ் நெவுளுக்கு போ.
வெங்காயத்தை இங்கே எடுத்து தான் போட்டீங்க. போதும் அப்படியே எடுத்து. எந்த பட்டன் தெரியுதுல்ல? இந்த பட்டை கேட்டல் போடு. இறங்கும் கலப்பை ஃபுல்லாக தூக்கி வண்டி தூக்கி கேட்டல் போடு. இது வேறு இன்னும் வந்து ரெடி பண்ணி விடாக்குறாங்க. ஏய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கேட்டவளை போடு. கலப்பு இறங்கிருச்சு. இப்போ கேட்டவள் போடு. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு போல்ட் ஒன்று தேஞ்சு பட்டை தூக்கிச்சு. இப்படி ஓட்டக்கூடாது. இப்போ இதுக்கு வேறு போல்ட்டு மாற்றி அப்புறமேட்டு தான் ஓட்டும். வேறு தூக்கிட்டா சந்து. இந்த பட்டையை பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு. இது எப்படி கேட்டோள் கூட போட தெரில. டைட்டாக தான் இருக்கும். டைட்டாக தானே இருக்கும். தூக்கி இப்படிதான். லோட் ஆகும்ல? ஆஃப் பண்ணு. மாற்றுங்க அதை. என்னடா கேட்டோடு போட்டு இறங்குது. கொஞ்சம் டைட் பண்ணு. சூப்பர். சரி அப்படியே ஏதோ ஒன்று பண்ணு. உள்ளே ரொம்ப போவாத. இதான் உள்ள தானே இறங்குது. அது பட்டையை பட்டை போல்ட்டு ஒன்று எடுத்துடுவோம். 2 இன்ச்சு வளர்த்தி. ஓகே நண்பா, பட்டை போல்ட்டை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். என்னடா ஆச்சு? கழட்டுங்க, மேல் நட்டு கழட்டுங்க. கழட்டி தான் போடணும். அடியில் மண் இருக்கும். பட்டை கழட்டிப்பியா? பட்டை அடியில் மண் இருந்துச்சா இல்லையா? இப்போ நான் சொல்லாது வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? அப்புறம் அது அடுத்த நாளே கழட்டுமா கழட்டாதா? ஒரு வேலை செஞ்சால் 2 பேரும் உருப்படியாக செய்யுங்க. 2 பேரும் பங்காளின்னு 2 பேரும் கொஞ்சறதுக்கு தான் லைக்கி. இப்படி பண்ணினா வேலை சுத்தமாக இருக்கும். இப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்க 2 பேரும். அந்த கொண்டை தேஞ்சு போன நெட்டை கொடுத்தா தான் அவன் அந்த அளவு நெட்டு கொண்டாடுவான். கொடு. புது நெட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். அது அந்த வளர்த்தி இல்லை, அதோட குட்டை நெட்டு. என்ன ஆச்சு? போல்ட்டு ஒன்றா தானே இல்லையா? அது பேர் அதில் இருக்கிறதுல ஓரமாக இருக்கிறதுல மண்ணை சோறு. அது என்னது கட்டி ஆகுது இதில்? அதெல்லாம் என்னது? இப்போ போட்டு டைட் பண்ண. ஓகே நம்ம இந்த பட்டைலாம் போல்ட்டு கட் ஆகுறது, ஒண்டை தேயிறது, இந்த தப்பெல்லாம் பண்ணோம்னா வந்து ஆம்போட அடியில் வர பிளாட்ஃபார்த்தை, அதாவது இதை தேய்ச்சி போடும். ஓகேவா? மேக்சிமம் வந்து இந்த கொண்டை தேய்ச்சி போச்சுன்னா வேறு கொண்டை மாற்றிடுங்க. இல்லைனா வச்சுக்கோங்க இது தூக்கிக்கும். இந்த ஆம்பு வந்து அடியில் மண்ணில் இறக்கி தேய்ச்சி போயிடும். சீக்கிரம் வேலை வச்சிடும். இப்போ தேய்ஞ்சி இதை பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா இந்த சைடு பிளேட்டை மட்டும் மாற்றிக்கலாம். இதை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா ஒண்டை வந்துடும். அப்புறமேட்டு கலப்பு டெப்த் இறங்காது. கலப்பை அடிசட்டியே பூரா வேலை செஞ்ச மாதிரி ஆயிரும். டைட் பண்ணிவிடும். டைட் பண்ணிவிடும். புரியுதா? அந்த டீசல் எடுத்து 10 லிட்டர் ஊற்றி எவ்வளோ டீசல் இருக்குது? அந்த டீசல் எடுத்து ஊற்றி ஒருத்தோட தொடச்சிடுங்க போகலாம். பானையா? போனால் சொல்லு. போனால் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம். அந்த பாட்டிலங்க இப்போ நம்ம புது போனா இல்லை. இன்னும் அவன் வந்து இன்னமா போய் ஓட்டுறீங்க நேரம் ஓடிபி வந்துக்கிட்டு இருப்பீங்கன்னுங்கிறான் அவன். நேற்றெல்லாம் புழுதி அடிச்சுட்டு வந்தது யாரு? பேர் வண்டியெல்லாம் ஏடா இது என்ன வண்டி மாதிரியே இருக்குது. களி எத்தனை நாள் ஆகுது சொன்ன மாதிரி.
4 நாள் ஆகுது இல்லை 2 நாள் ஆகுது. அல்ட்ரா இது எதனால் இறங்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இது வந்து பார்க்குறோங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. சிந்தாமல் சிதறாமல் ஊற்றணும். எப்படி என்னைக்கிட நம்ம கேன் நிறைய தழும்பு ஊற்றுறது. அது தழும்பிருச்சு யாரும் இல்லைண்ணா. ஐயோ கடவுளே. நாளைக்கே கூட ஊற்றலாம். காசு தானே வேணும். காசு அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. எதுக்குடா கை குடியார மாதிரி நடுங்குது பாரு, எத்தனை ஆட்டம் ஆட்டுது. கடிங் போட்டுட்டியா? அவன் தான் டே ஆமாண்டா மறந்துட்டேன். அன்னைக்கு லோடிங் ஓட்டும் போத கோட்டரை வேணும்னு கேட்டில, அதில் 2 சப்ஸ்கிரைபர் வேற கோவிலுக்கு கோட்டரை வாங்கி கொடுங்க, எப்படி குடிக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்களா. வேணுமா வாங்கிட்டு வரதா? அப்புறம் நீ தானே கேட்ட. அப்புறம் அவங்க வேற கோவிச்சுக்குவாங்க, ஏன் கோவிலுக்கு வாங்கி தரல, அவர் இவ்வளோ ஆசையாக கேட்டார், 90 போட்டால் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 18ல் டானிக்கு போட வேண்டியதான், 48ல் ஊருக்கு போக வேண்டியது தான். அதுக்கு தான் பேர் அப்படி வச்சுக்கிறாங்க. 18 48லாம் உனக்கு எப்படா பேர் தெரியுது? அதெல்லாம் இருக்குது அப்படி ஒரு பிராண்டு. ஜேய் சந்தோஷ கோவில் வாடை பிடிச்சிருக்கிறான் நாட்டுக்கு ரோய் தெரிஞ்சு போச்சு. ஒயின் ஷாப்ல வேலை பார்த்தேன். நீ தான சொன்ன வாங்கிட்டு விட்ட. ஆடி பாவிங்களா. ஒயின் ஷாப்ல வேலை பார்த்தோனே ஒண்ணும் தெரியல. ஒண்ணு வாங்க மேல்பட்ட. தொடச்சு விடுங்க போலாம். எத்தனை பாயிண்ட் வந்தா வேஸ்ட் வைக்கிறது இல்ல. தொடச்சு போலாம். பேசாம தொடச்சு மாட்டிக்கலாம். எல்லாம் ஒன்று தான் தொடச்சு விடு. சூடாகுதுண்ணா. சைலன்ஸில் துடைக்கிற பானட்டு மர்காடு இதெல்லாம் தொடச்சு விடுங்க. அதெல்லாம் புழுதி பாருங்க. நீலாம் துடைக்கிறது வேஸ்ட்டு. நம்ம கோவில் தொடப்பான் பார், அப்படி எவ்வளோ பளபளன்னு வேற அப்படி கையை வச்சா, கோவில் கையை வச்சாவே அப்படி பளபளன்னு கண்ணாடி மாதிரி வந்துடுது. சொல்லி கொடுறா. சொல்லித்தரா. நீ தானே சீனியர் அவனுக்கு. சீனியர் ஆச்சா நமக்கு அது வேண்டாம். மாவு ஊத்தியாச்சு. இது என்ன நல்லா முள்ளா மசுரா. போகல வேஸ்ட் கொஞ்சம் முறா.
வந்துருப்பா. போதும். நீ என்னைக்கடா சந்தோஷம் இவன் மொத இந்த வயலில் தான் ஓட்டணும். போலை வீடியோவில் பாரு தெரியும் இருக்கும். டாப்போடு தானே இருந்துச்சு, டாப் இல்லாத. இவன் அப்போ தான் மொத ஓட்டினான். ஒரு வருஷம் ஆகுது இவன் மொத ஓட்டி பார்த்து, ஒரு வருஷம் ஆகுது. ஓகே நண்பா, நம்ம கோகுலை வந்து மொத 5 கலப்பை பைசன் பையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயல் தான் ப்ரோ ஓட்டினான். இப்போ மறுபடியும் இப்போ அன்னைக்கு வந்து இவன் ஓட்ட முடியாத நான் வாங்கி ஓட்டினேன். இன்றைக்கி வந்து அவரே ஓட்டுறாரு. 4 வீல் டிரைவில், அன்றைக்கி 2 வீல் டிரைவ். அன்றைக்கி வந்து 4 வீல் டிரைவ் இல்லை, அதனால் அன்றைக்கி ஓட்டலை. இன்றைக்கி 4 வீல் டிரைவ் இருக்கவும் ஓட்டுறாரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 RPM. பாருங்களேன், வண்டி தூக்குது. தூக்கி போடுறா. 2 சால் இல்லை, மொதல் சால் கம்மியாக பிடி, 2வது சால் அழுத்தி பிடிச்சிக்கலாம். இதே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பைசன் பையாக இருந்தால் லோ தேடுக்கு வண்டி தங்கும் ப்ரோ. இது வந்து 4 வீல் டிரைவ்ங்கிறதுனால சங்கில் அது வாட்டில் இழுத்துக்கிட்டு போகுது மாடாட்டம். அதில் அது வந்து 45 HP, இது வந்து 50 ஹார்ஸ் பவர். அப்புறம் யாரை கேட்டு போகுது. இதே வந்து இன்னும் மண் டைட்டு காடு நெல்லங்கட்டையாக இருந்துச்சுன்னா இது M1 தான் ஓட்டி ஆகணும் நண்பா. M1 ஓட்டினா தான் பைசன் பை பூம்புத்திரவுக்கு லோ செகண்ட் கியருக்கு கரெக்டாக இருக்கும். பாரு விளாவே பிடிக்கல பாரு, விளா போடுறான். இது ஓட்டி அதை ஓட்டினா அங்கே ஒரு 2 வயல் இருக்குது. அது சேர் ஓட்டினோம்ல, ஆஸ்பால் திங்க நெல் இருக்காங்கல்ல, அதுக்கு மேலே 2 வயல் இருக்குது. அந்த சேர் ஓட்டினதுக்கு மேலே வயல் 2 வயல். இந்த ஹைட்ராலிக் ப்ராப்ளம் தான் ப்ரோ இன்னும் அரெஸ்ட் பண்ணியே கொடுக்கல. நானும் கேட்குறப்பெல்லாம் அதை அனுப்பிவிட்றேன், மெக்கானிக் அனுப்பிவிட்றேங்கிறாங்க. இன்னும் வந்து மெக்கானிக் அனுப்பின பாடும் தெரியல, வந்து அவங்க வேலை செஞ்சு கொடுத்த பாடும் தெரில. இதில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம்னா உடனே ஹைட்ராலிக் இறங்கிடுது. அப்படியே சிலச்சுன்னு அப்படியே ஸ்லோவாக இறங்குதுன்னு வச்சுக்காங்களேன். இது எப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம். கேட்டால் இன்றைக்கி கேட்டால் நாளைக்கு அனுப்புகிறேன், நாளைக்கு கேட்டால் நாளான்னைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வந்து அனுப்பின பாட்டை காணோம். அது ஒன்று தான் ப்ரோ இஷ்யூ. மித்தபடிலாம் வண்டியெல்லாம் வர சொல்கிறது இல்லை. இது நமக்கு மட்டும்தான் இந்த ஹைட்ராலிக் ப்ராப்ளம் வருதா இல்லை வேறு யாராச்சுக்கும் வருதான்னு தெரில. வேறு யாராச்சும் இந்த யுவோ டெக் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி ஹைட்ராலிக் வந்து ஆஃப் பண்ணால் வந்து இறங்குதா இல்லை தூக்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டிருக்கிறீங்க, எப்படி இருக்குது என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இது 1 மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது. நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வரங்கிறாங்க. இன்னும் வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியே கொடுக்கல. சார் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி ஓட்டுறான்னா எதுக்கு அப்படி அழுத்தி பிடிச்சி ஓட்டுறான்? நீங்களாம் சொல்ல மாட்டேடா கோவில் சத்துக்கு சொன்னால் அடிக்கிறானா? அவனுக்கு எல்லாம் பெருத்து போச்சு இல்லை, அப்படி ஏன் அடிக்க மாட்டான்? ரெண்டாவது சால் அழுத்தி பிடிக்கலாம், ஒரே சாலில் ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது நண்பா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழுத்தி பிடிக்கணும். ரொம்ப அழுத்தி பிடிச்சோம்னா ஓவராக லோட் ஆகும். அதனால் வந்து 2வது சாலுக்கு அழுத்தி பிடிக்கலாம். முதல் சால் ஏன்னா குறுக்கு சால் எப்படி தான் அழுத்தி பிடிச்சாலும் தலைமாடு போகும்போது வந்து திருப்பினா வந்து தூக்கி பிடிச்சா தான் வண்டி திரும்பும். அதனால் வந்து முதல் சாலுக்கு லைட்டாக மண்ணை உடச்சி விட்ருங்க. 2வது சாலுக்கு நல்லா எவ்வளோ வண்டிக்கு சத்து இருக்குதோ அவ்வளோ தூரம் அழுத்தி பிடிச்சி ஓட்டுங்க. சரி அதெல்லாம் போகட்டும்.
நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் என்னங்கிறாங்க, கோகுல் சந்தோஷம்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கள் ப்ரோ, ஏன் ப்ரோ வண்டி ஓட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு இருக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்களை வச்சு நான் ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறேன். ஸ்கூல் போகலாம் விரும்பல. இவங்க வந்து 2 பேருமே ஸ்கூல் போகல ப்ரோ, நின்றுக்கிட்டாங்க. சந்தோஷ் வந்து 2 பேருமே 9வது போய் நின்றுக்கிட்டாங்க. ஓகேவா? 2 பேர்த்துக்கு இனிமேல் வந்து படிப்பு ஏறல. நான் இந்த வேலைக்கு கூப்பிடலனாலும் அவனுக்கு வேறு வேலைக்கு போவானுங்க. ஓகேவா? டேய் கோல, அதை ஓட்டிட்டு அப்புறம் இதை ஓட்டிட்டு வெளியே போயிடலாம். அதை ஓட்டு மேலே மேலே. நிறையா பேர் வந்து ஏன்னா சின்ன பசங்களை வச்சு வண்டி ஓட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னடானா, நீங்கள் வேணான்னா நாங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறீங்க. நான் போய் படிக்க வைங்கன்னா 2 பேர்த்தையும் அப்படிங்கிறீங்க. அது சொல்கிறாங்க. நான் போய் படிக்கிறீங்களா? ஸ்கூல் சேர்த்துவிட்டா ஆ டைமில் போகிறீங்களா 2 பேரும்? அங்கேங்கிறீங்க. சொல்லு, ஏன் 2 பேரும் தொழில்னு இறங்கிட்டா தொழில் தான். ஓகே, நல்லா பிடிச்சி ஓட சொல்லிக்கிறேன் சார். இந்த அளவுக்கு போகுது இந்த முறப்பு, தெரியுதா? நல்லா லோடு எடுத்து போகுது. இது எது மறுபடியும் இதை ஓட்டி சோளம் தான் விதப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா பிடிச்சி ஓட்டினா வண்டியாக RPM 2 RPM ட்ராப் ஆகுதுண்டா. அதனால் ப்ரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குடும்ப சூழலுக்கு 2 பேர் இதுக்கு ஏண்ட வர்றதுக்கு முன்னாடியே கொத்து வேலைக்கு போனாங்க. ஓகேவா? ஒருத்தன் கொத்து வேலைக்கு போனான், ஒருத்தன் எக்ரைஸ் கடைக்கு வேலைக்கு போனான். அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து நாம் வேலை வேண்டான்னோம்னா வேறு ஆளுக்கு போயிடுவாங்க. சரி, நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். ஒரு தொழில் பழகிறானுங்க, நாமளும் ஒரு பழகிட்டோம், நமக்கு ஒரு நல்லது நண்பா. சரி, நம்மளால் போய் ஒரு இடத்துல 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா வேலை முடிஞ்சது நண்பா. அதை ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி பேசுகிறீங்க, அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? நான் வந்து இவங்களை வந்து என்கிட்ட தான் வந்து வேலை செய்யணும், ஸ்கூல் போவாதா அப்படின்லாம் சொல்ல கிடையாது. இவங்களோட சூழ்நிலைக்கு இவங்க வராங்க. ஓகேவா? நானும் இல்லை, நிறையா பேர் இந்த இது மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வேணும்லாம் இவங்களை கூப்பிடவே கிடையாது. வந்து தொழில் பழகிக்கிறாங்க. நம்மளால் ஒருத்தன் தொழில் பழகினா சந்தோஷம் தானே. இதை பிடிக்கூட போடா போய் எடுத்துட்டு. அதே மாதிரி 5 கலப்பெல்லாம் ஓட்டமாக குட்டாங்கட்டுச்சுன்னா அதை பிடுங்கி விட்டுட்டு எடுத்து விடுங்க ப்ரோ. அப்போ தான் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இறங்கி போகும் கலப்பை. ஹலோ சொல்லுங்கள். சரி. ஹலோ, எங்கே சுற்றி வரேண்ணே? கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல. சரி, ஓரளவு ஓட்டுறானா சந்தோஷ்? உனக்கு எப்படி தெரியுது பையனை பார்த்தா? தேறிக்குவானா? நீ என்னைக்கு தேர்றது? நானும் தேர்வேன். அவன் அடுத்த வருஷம் போன வருஷம் ஓட்டிட்டு ஓட்ட முடியலண்ணா. இந்த வருஷம் ஓட்டுறான். அதே மாதிரி நான் இந்த வருஷம் ஓட்ட முடியும், அடுத்த வருஷம் ஓட்டுவேன் பார்க்குறேன். என்றைக்குமே வந்து ப்ரோ தலைமாடு போய் நாம் வந்து திருப்பி போடலாம். என்றைக்குமே குறுக்கு சால் முதல்ல ஓட்டுங்க, நெட்டு சால் 2வது ஐட்டம் ஓட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம நினைக்கிற டெப்த்து கிடச்சி ஓடும். நீங்கள் முதல்ல ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நெட்டு சால் ஓட்டிட்டு 2வது குறுக்கு சால் ஓட்டினீங்கன்னா ரொம்ப உழவு எடுக்காதுன்னு வச்சுக்காங்களேன், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெட்டு சால் ஓட்டணும். அப்போ தான் வந்து உழவு டெப்த்து நல்லா கிடைக்கும். பார்ட்டியும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்லப்பா நீட்டாக ஓட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். தெரியுதாடா சந்தோஷ்? இதே வந்து நம்ம 2 வீலர் ஓட்ட சொன்னால் கோவிலே ஓட்ட மாட்டான்.
ஏன்னா அவனே இப்போ தான் பழகிட்டு இருக்கிறான். 2 வீலர் டிரைவெலாம் 5 கிளப்பி உட்கார வச்சுக்கான். பாருங்க, இன்னொரு 10 நாள் கழிச்சு நெல்லங்கட்டில் கொண்டு போய் ஓடுறான். எப்படி ஓட்டுறான்னு மட்டும் பாருங்களேன் நீங்களே. தொட்டாட்ரியா நோவாது நோம்பி கும்பிட்றதுக்கு என்ன 5 கிளப்பு ஓட்டணும். இதுதான் மேட்ரு. அப்பா திரும்பி குட்டாங்கட்டுது. ஓடு ஓடு எடுத்துவிடு. காட்டுக்காரர் வேறு அதுங்காட்டி வரல ப்ரோ. அவர் எங்கேயும் கொஞ்சம் வெளியில் போயிட்டாராம். அதனால் நாம்ளே ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்திருந்தாருன்னா இந்த பில்லு பிடுங்கிறதெல்லாம் அதே பார்த்துருப்பாரு. இன்றைக்கி வேலை எதுவும் இல்லை. அதனால் 3 பேர் இங்கே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. என் தம்பி எங்கேயும் சேலம் போகிறன்ட்டு அவனும் போயிட்டான். அவனும் ஆள் இல்லையா வேறு. இதெல்லாம் நம்ம ட்ரைனிங். குட்டான் விழுந்துச்சுன்னா அது வந்து அந்த திரும்பி பில்லை பிடிங்கி விட்டு அந்த குட்டானை உடச்சி விட்டு அப்புறமேட்டு கலப்பி போட்டு இழுத்தோம்னா குட்டா இருந்ததே தெரியாது. பார்த்தீங்களா, தெரியுதா? அதனால் மேக்ஸிமம் குட்டான் இல்லாத மாதிரி பார்த்துக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு ஓட்டி போட்டாலும் நீட்டாக இருக்கும். கலப்பியில் ஓட்டினாலும் சரி, ரொட்டாட்டரில் ஓட்டினாலும் சரி, மறுபடியும் குட்டான் வராது. காட்டை பார்த்தா ஒரே மட்டமாக ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஓட்டிட்டு அடுத்தது ஒரு பில்லு காட்டில் கொண்டு போய் தான் நம்ம சந்தோஷம் விடணும். எப்படி ஓட்டுறேன்னு பில்லு காட்டில் தான் பார்க்கணும் சந்தோஷம். நீ தான் ஓட்டுற பில்லு காடு. பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2 பேரும் எங்கிறீங்களா இல்லை ஓட்டுறீங்களான்னு பார்க்குறேண்ணே பில்லு காட்டில். இதை ஓட்டிட்டு அந்தான ஒரு வயலுக்கு தான் நண்பா. அதை அப்படியே ஓட்டிவிட்டு அடுத்தது தான் பில்லு காட்டுக்கு போகணும். இது 1 மணி நேரம், அது ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். அவ்வளோதானா? புரிஞ்சுதா? ஓகே நண்பா, இந்த வயல் முடிஞ்சுது. இன்னும் அடுத்தது பில்லு காட்டுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. அந்த வயலுக்கு போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். பாருங்களேன், வளைச்சி ஓட்டுறான். போதுண்டா வா, இது போகணும். இன்னும் கொஞ்சம் சொட்டை ஒன்று இருக்குதான், அதை ஓட்டிகிட்டு வரானோ. ஓகே நண்பா, 5 கிளப்பு ஓட்டுறதுலாம் இந்த மாதிரி மேட்டுக்காடெல்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் ப்ரோ இருக்கும். இந்த வயக்காடு பட்டுற அந்த நெல்லங்கட்டை இது மாதிரி காடு தான் வந்து ரொம்ப ஓட்டவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து 4 வீலர் டிரைவ் தானே, அதனால் யார் வேணாலும் ஈஸியாக ஓட்டலாம். ஓட்டணும், ஓட்ட முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் நம்ம ஓட்டி பழகணும். ஒன்னோட எத்தனை பேர் தெரியுமா பசங்க ஓட்டுறாங்க ஒன்னாட்டுறக்குறீங்கெல்லாம். இப்போ கோகுலம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளச்சே எப்படி விடுறதுன்னு தெரியாத இருந்தான். இன்றைக்கி அவன் ஓரளவுக்கு பழவலையா? பழவணும் முதல்ல. பழவனா தான் நல்ல பையன். என்ன ரேட்டு தான் டைம் பார்த்தியா? வா 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 வா. இன்னொன்று, இவன் இப்படி தள்ளி பிடிக்கிற மாதிரி எடுக்க விட்டுட்டான். அப்படியே சுற்றிட்டு அங்கே வா, சுற்றிட்டு வந்துடுறியா? இல்லை நான் போகிறேன். இது 2 வயலுமா இத்தனை பில்லா இருக்குது.
காடெல்லாம் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. இது ஒரு 2 வருஷமாக உழவு ஓட்டாத காடு. இதுக்கு தான் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வெயிட் கம்பல்சரி போடணும். எங்கே ப்ரோ கோகுலை காணா, அதுக்காண்டி ஆளை காணா கேட்குறீங்களா? கோகுல் என்னடாச்சு? கோகுலுக்கு ஏதோ ஃபீவர் வர மாதிரி ஒரு மாதிரி கை காலெலாம் வலிக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னா. சேர்றா கோகுலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறோம். சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு கோகுலை வீட்டுக்கு அனுப்பிட்டு வச்சுக்கணும். சரில காலையில் நல்லா தான் இருந்தாடா, காலையில் நல்லா தான் இருந்தேன். இப்போ தான் ஏதோ டயர்டாக இருக்கணும். சரி வீட்டுக்கு போடா அப்படின்ட்டு அனுப்பிட்டு இருந்தோம். ஓகே ப்ரோ, நம்ம கோவிலுக்கு திடீர்னு என்னன்னு தெரில, உடம்பு ஃபீவர் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. நல்லா தான் வண்டி ஓட்டினோம், நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. அதை ஓட்டிட்டு சேர்றான் அடி சைட்டில் கொண்டாந்து கொடுக்குறேன்டான்ட்டு வர வழியிலேயே வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்கண்ணா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷத்துக்கு கொடுத்துக்கிறேன். ஒரு சால் தானே இதை ஓட்டி விட்டு ரொட்டேட்டரில் ஓட்டி அப்புறம் கலப்பில் ஓட்டிடலாம் ப்ரோ. இதுக்கு மேலே இது இறங்கினாலும் அப்படியே குட்டாங்கட்டுது. அதனால் ஒரு சால் ஓட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இது மாதிரி காட்டுக்கு தான் வந்து 4 வீல் டிரைவ் கரெக்டாக வேலை செய்யும். 2 வீல் டிரைவுக்கெலாம் வேலையே இல்லை. அதுவும் 4 வீல் டிரைவுக்கு அதுவும் ஃப்ரெண்டு வெயிட்டு ஃபுல்லாக கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும். வெயிட்டு கம்மி, அப்படியே முன்னாடி எந்திரிச்சிக்குதுன்னு வச்சுக்காங்களேன், எந்திரிக்கவே கூடாதுல்ல. இதுக்கு தான் ஃப்ரெண்டு ஒரு 400 கிலோ வெயிட்டு போட்டு அழுத்தினோம்னா தன்னை போல கிரீப்பாக இழுக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அந்த வீல் வந்து ஃப்ரெண்டு வீல் வந்து பட்டும் படாத போகும். அதுதான் பிரச்சனை. நல்லா அழுத்திப்படி டேய், அழுத்த இறங்க மாட்டேங்குதா? கோவில்கிட்டே முதல்ல இப்படி தான் ப்ரோ கொடுத்தான். அவன் 2 வீல் டிரைவில் ஓட்டினான், இவன் 4 வீல் டிரைவில். இதை மாடு வேறு 2-3 மாடு இருக்குதா ப்ரோ, அதெல்லாம் கட்டுறாங்கல்ல, அதனால் அப்படியே இறுகி போயிடுது, அப்படியே கல் மாதிரி இறுகி போயிடுச்சு. அதனால் ரொட்டேட்டருக்கு மண்ணே வராது. அதனால் 5 கலப்பில் ஒரு சால் கிழிச்சு விட்டுட்டு அப்படியே ரொட்டேட்டரில் ஒரு சால் ஓட்டி 2வது சாலுக்கு சோளம் வேச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு. காட்டுக்காரர் அதை தான் சொன்னார், நாங்களும் அதை தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நல்லா தானே ஓட்டுறான் பாரு, ஓரளவுக்கு நல்லா தான் கட் பண்ணுறான், ஓரளவுக்கு நல்லா தான் திருப்புறான். நாம் தான் வந்து இன்னும் 10 நினைக்கிறோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு ஓட்டுறான். போட்டுட்டோம். ஓட்ட தான் ப்ரோ ட்ரைனிங் வரும். நீங்களும் அப்படி தான் பழகிருப்பீங்க, நானும் அப்படி தான் பழகிருப்பேன். எடுத்த உடனே எல்லாமே தெரிஞ்ச ஆள் இல்லைல்ல. ஓட்ட தானே எதுவுமே ட்ரைனிங் வரும். எடுத்த உடனே ட்ரைனிங் வரணும்னா எப்படி? இதனால் ஆகணும், ஓட்ட தான் ட்ரைனிங் கிடைக்கும். வேறு நான் தள்ளுற மாதிரியே குட்டாங்க அடிச்சுன்னா குட்டானை உடச்சி விட்டு ஓட்டுறான். அதுக்காட்டி பக்கத்தில் நெல்லங்காடு சுற்றுறதுக்கு பாருங்கள், இன்னொரு பேலர் ஒன்று வந்துருக்குது. அதெல்லாம் நெல் அறுத்தாங்க, நெல் அறுத்து இப்போ 5 நாள் ஆகுது ப்ரோ. அதனால் நெல்லங்காட்டை சுற்றுறதுக்கு பேலர் வந்துருச்சு. இது கார்த்தி இல்லை ப்ரோ, இது ஒரு சீனின்னு ஒரு ஆளுது. அந்த பேலர் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். நம்மளும் ஒரு பேலர் வீடியோ ஒன்று இருக்குது ப்ரோ, வரும், வெயிட் பண்ணுங்கள். கார்த்தி இது கொபோட்டோட பேலர் வீடியோ வரும், அது போட்டுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. பேலர் என்ன மெயின்டைன் பண்ணும், எப்படி ஏதுன்னு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓரளவு டர்னெல்லாம் ஓரளவு நல்லா தான் திறப்புறான். இதுக்கு மேலே அழுத்தினாலும் இறங்காது. அதனால் தெரியல, எல்லாம் ஓட்ட அப்படியே வந்துடும் ப்ரோ. என்ன 2 வீல் டிரைவில் இந்த அளவு ஓட்டினானா நம்ம சந்தோஷப்படுவேன். இது 4 வீல் டிரைவாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஆர்பிஎம்லாம் ட்ராப் ஆகிறதே இல்லை ப்ரோ. M1 ஓடிட்டு இருக்குது, 1500 ஆர்பிஎம்மில் ஓடிட்டு இருக்குது. ஆர்பிஎம்லாம் சொல்லிக்கிற அளவுலாம் லெஸ் ஆகலை, அந்த ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது. மித்தபடிக்கெலாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஹைட்ரோலிக் பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் முடிச்சு விட்டாங்கன்னா பரவாயில்ல. அது மட்டும் எப்போ முடிச்சு விடுவான்னு தெரில, பார்க்கலாம். எப்போ அந்த பிரச்சனையை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான்னு தெரில.
அப்படியே வண்டி அந்தானியும் இந்தானியும் போகுது கோகுலுக்கு. சந்தோஷத்துக்கு கோகுலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இன்னொரு 1 hour கழிச்சு தான் ப்ரோ ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னடா ஆச்சு எப்படா இருக்குதுன்னு. நல்லா தான் காலையில் காலையிலேருந்து வண்டிக்கிட்ட வந்தான், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், எல்லாம் பண்ணான். திடீர்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குனான்ட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். சரி வரட்டும் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாச்சும் இதுதான் கிளைமேட்டு சரியில்லை. இந்த ஐட்டம் எல்லாம் பனி வெயில் இப்படி மாறி மாறி வருதில்ல, அதனால கிளைமேட்டு தான். ஓகே நண்பா, நம்ம சந்தோஷம் ஒரு வழியாக முதலுக்கு திட்டில் பாருங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டான். இந்த அடுத்த வெயிலுக்கு தானே வந்துட்டான். இது ரொம்ப பில்லாகுது ப்ரோ, அவனோட ஓட்ட முடியல. கோகுலும் போயிட்டானா, அதனால் நான் தான் வாங்கி ஓட்டினேன்பா. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஸ்யால். பொழுதுனையே பில்லாக கட்டுது, வானான்னு கூப்பிக்கிட்டே இருக்கிறான். இது ரொட்டேட்டரில் ஓட்டினா தான் ப்ரோ சுத்தம் வரும். இது ஒரு கால் இப்படியே தான் கிழிச்சுட்டாகணும். அடுத்த ஆளுக்கு தான் க்ளீன் பண்ணி நுணுக்க. அது எந்த அளவுக்கு ஈரம்லாம் இருக்குது, நல்லா அருங்கம்பில்லாக போச்சு. ஓட்டு சரி ப்ரோ, நான் வாங்கி ஓட்டுறேன் ப்ரோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே நண்பாங்க, பாருங்கள் சந்தோஷம் ஓட்டிகிட்டு இருக்கிறான். போய் கேட்டேன், குட்ரா சந்தோஷம் ஓட்டுறேன், நான் தான் ஓட்டுறேன் அப்படின்னு. இல்லைண்ணா, நான் இது மாதிரி காட்டில் கூட நான் ஓட்டி போலவல்னா என்னைக்குங்கன்னா நான் வண்டி ஓட்டி போல வருது, நானே ஓட்டுறேங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு வீராப்பில் ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. ஓட்டுட்டோம். பாரு என்ன அப்படி பிடிக்கிறாரு பாருங்க. ஓட்டுட்டோம், விட்டா தானேப்பா பதட்டம் இல்லாத ஓட்டுவான். பழவட்டம், ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது. ஓட்ட மட்டும் ஓட்டுட்டோம். முடியாது வாங்கினா வந்து ஓட்டுங்க, நாங்கள் வாங்கி ஓட்டலான்னுப்பா. முன்னாடி தூக்குதுப்பா. கலப்பு தான் இருக்குதா, கலப்பு தான் இருக்குதா. என்னைக்கு பழம் வருது ஓட்டு எல்லாம் பில்லு ப்ரோ, அதனால் ஓட்டவே முடியல. ஓட்டினா தானே பயந்தலையும் மட்டை வேறு அதுங்காட்டியும் டிஸ்டர்ப் பண்ணுதான். அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டான், கிட்டத்தட்ட சுற்றிட்டான். இன்னொரு 4 சுற்றி சுற்றினா ஃபினிஷிங் நண்பா. ஓகே நண்பா, ஒரு வழியாக ஓட்டிட்டான் பாரு. ஒரு கால் ஓட்டி போட்டுட்டான். ஓகே நண்பா, மறுபடியும் பார்ப்போம். பாய்.